ஒருத்தங்க தரித்திர நிலையை நோக்கி ஒருத்தங்க போயிட்டாங்கனாலே நிந்தை, அவமானம், வீண் பழிகள் மனுஷ தலை மேல ஏறி போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள். யோபுவின் நண்பர்கள் அவனை குற்றச்சாட்டிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை பத்தி நல்லா தான் பேசுறாங்க. ஆண்டவரை பத்தி நல்லா பேசுறவங்க யோபுவை பத்தி நல்லாவே பேசல. ஆமா, ஏன்னா யோபுவுக்கு உண்டான நிலைமையை வச்சு அவனை அதனாலதான் யோபு ஆமென் சொல்றாரு, என் நிலைமையில நீங்க இருந்துருங்கன்னு வைங்களேன், எனக்கும் உங்களை மாதிரி எனக்கு பேச முடியும். ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன். என் உதடுகள் உங்கள் துக்கத்தை ஆற்றும் அப்படின்னாரு. இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனாலதானே நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுனாலதானே நீங்க இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம 1ஆம் தேதி காலையில கேட்டோம், யோபுவுக்கு எப்படி எல்லாம் நஷ்டமானது என்று நமக்கு தெரியும். கல்தையர் வந்தார்கள், சபையர் வந்தார்கள், ஒரு பெரிய காற்று வந்தது, அக்கினி வந்தது. அப்ப நஷ்டத்துக்கு காரணம் வெளிப்படையா தெரியுது. ஆனா யோபுவுக்கு எல்லாம் எப்படி ரெண்டத்தனையா கிடைச்சுன்னு நமக்கு தெரியல. ஆமென். அதுதான் யோபு சொல்லுகிறார், அவருடைய ரகசிய செயல். நிறைய காரியம் அவர் செய்யும் போது தெரியாது, செய்து முடிக்கும் போது தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்று என் நிலைமை அவமானம், பஞ்சம் என்ற நிலையில் இருந்தாலும் இனி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா இனி. ஆமென். இந்த நிலையை மாற்றுவதற்காக கர்த்தர் எனக்கென்று ஒரு கீர்த்தி உள்ள நாட்டை ஆமென்